வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி சண்டே விலாக் மட்டன் பிரியாணியும் வாழை இலை மட்டன் கிரேவியும் செஞ்சுருக்கேங்க. என் சேனலுக்கு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. வாழை இலை கிரேவியை நான் முதல்ல செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலை வாசனை அந்த கிரேவிக்கு அவ்வளவு டேஸ்ட் கொடுக்கும். முதல்ல சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடணும். அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, இஞ்சி, பூண்டு விழுது ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேங்க. ஒரே ஒரு ஏலக்காய் அதில் சேர்த்துனா போதும், நிறைய தேவையில்லை. இந்த மட்டனுக்கு தேவையான அளவு தான் நான் சேர்த்திருக்கேன். இப்போ மட்டனை கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு வேக வச்சுட்டேங்க. ஒரு 5 விசில் கொடுத்து வேக வச்சுட்டேன். இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம வானலியில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். பிறகு கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்திடலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்த போகிறேன். உப்பு நம்ம அடி பிடிக்காததுக்கு சேர்த்தணும். நம்ம என்றைக்குமே ஆயில் கொஞ்சம் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம மட்டன், சிக்கன் செய்யும்போது நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். கரெக்டாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப சொதன்னு ஆயில் ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், தக்காளி பழம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் அதில் சேர்த்திட்டேன். அது நல்லா போட்டு வெங்காயத்திலே நல்லா ஆயில் இழுத்து இருக்குதுங்க. அதனால் அதே போதும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலா போட்டால். மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசாலாவும் போடுங்க. கரம் மசாலா அதுவும் நல்லா இருக்கும்னு அதை நான் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விடணும். இப்போ வேக வச்ச மட்டன், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்திடணும். கொஞ்சம் தண்ணியும் இருக்குது. அதனால் அந்த சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. இப்போ கடைசியாக மிளகுத்தூள் அதில் சேர்த்தி நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம கொஞ்சம் அதிகமாகவே மிளகுத்தூள் போடலாங்க, நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் அங்கே தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு வாழையில் வாஷ் பண்ணிவிட்டு வாழையில் பரப்பி வச்சுக்கணும். வாழை இலையில் நம்ம செய்யும்போது அதோடைய டேஸ்ட் அப்படியே தனியாக தெரியும் நமக்கு. அந்த கிரேவியோடைய டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். கொத்து பரோட்டா வாழை இலையில் போட்டு சேலத்து கடையிலலாம் செய்வாங்க. அதே மெத்தடில் நான் மட்டன் கிரேவியை இதில் செய்கிறேங்க. இந்த டேஸ்ட்டுக்காக தான் நான் இது செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சிம்பிளான மெத்தடு தாங்க. நம்ம கிரேவி வேக வச்சு பெரட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாழை இலையில் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ அந்த வாழை இலை நடு பகுதியில் இருக்கிற நரம்பு நம்ம கொஞ்சம் கிழிச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம கட்டி விட்டுறணுங்க. நல்லா டைட்டாக கட்டி விட்டுறணும். நம்ம பார்த்து நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டால் போதும். இதுக்கு நம்ம ஒரு பெரிய வாணலி வச்சுருக்கேன். அந்த வாணலியை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நான் சூடு பண்ணி வச்சிட்ருக்கேன். நல்லா ஃபோல்ட் பண்ணால் தாங்க வெளியே வராமல் நல்லாயிருக்கும். நம்ம பார்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணணும். ஒத்த இலை தான் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி பேக் பண்ணிகிட்ருக்கேன். பிறகு நான் வாணலியில் தோசை கல்லில் இதை வச்சுட்டு போகிறேன். சூடாகிடுச்சு தோசை கல். நல்லா சூடு காட்டின பிறகு இதில் வச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம சுற்றிலும் தண்ணி விடணும். இல்லைன்னா தீஞ்ச வாசனை அடிச்சிடும். நம்ம தண்ணி விட்டால் தான் கரெக்டான பதத்துக்கு அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வெந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ஏற்கனவே கறி வெந்து தான் இருக்குது.
அதனாலும் நம்ம இதில் போட்டு நம்ம பிரட்டி எடுக்கும்போது வாழை இலையோட டேஸ்ட்டு அதில் சேர்ந்து நமக்கு ஒரு மணமும் சுவையும் கொடுக்கும். இப்போ எடுத்தாச்சுங்க, 2 பக்கமும் பிரட்டி வச்சு நம்ம எடுத்தாச்சு. பாருங்க, கமகமன்னு வாசனையாக சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பிரியாணிக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பிரியாணி நெக்ஸ்ட்டு பிரியாணி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். ரத்த வறுவலும் செஞ்சுட்டேன். இப்போ கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, வாழை இலை கிரேவியும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடியும் வச்சுட்டேன். இப்போ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்தால் போதும். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு உள்ள மட்டனுக்கு 4 எடுத்தால் போதும். இப்போ நம்ம நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கணும். இப்போ பூண்டு நான் தலையும் வாலும் மட்டும்தான் எடுப்பேன். அதை வந்து உரித்து வச்சுட்டேன். இப்போது இஞ்சியும் நம்ம சேர்த்த போகிறோம். கட் பண்ணி இஞ்சியை நான் அரைச்சிக்க போகிறேன். இது வந்து நம்ம அதாவது நான் எந்த ஒரு மெத்தட்லேயும் இப்போ பிரியாணி செய்யலைங்க. நம்ம வழக்கப்படி நம்ம எப்படி பிரியாணி செய்கிறோமோ அது மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு பிரியாணி மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா குக்கரில் செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டாச்சு. பட்டை 1, சோம்பு, லவங்கம் ஒரு 6-7 போட்டாச்சுங்க. அரைச்சிட்டேன். இப்போ வாணலி வச்சுட்டேன். அது வாணலி எடுத்துட்டேன். நான் குக்கர் தான் வைக்கணும், அதனால் வாணலி வச்சுட்டு திருப்பி மறந்து போய் இப்போ குக்கர் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ பட்டை, லவங்கம், சோம்பு, மராட்டி மொக்கு, அன்னாசி மொக்கு போட்டாச்சுங்க. நான் இது மட்டும்தான் போடுவேன். பிரிஞ்சி இலை இது போட்டாவே போடுங்க, டாப் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் அதுவும் சேர்த்தியாச்சு. நல்லா வதக்கணுங்க எண்ணெயில். இப்போவே நெய் ஊற்றக்கூடாது. நெய் ஊற்றினா சீக்கிரம் ஃப்ரை ஆகாது. வெங்காயம் ரொம்ப லேட்டாக ஆகும், சதன்னு இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், அதை காஞ்சு போன ரோஸ் பெட்டல்ஸு இருந்தது, அதையும் நான் இதில் போடுறேன். கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி விடணுங்க. ஒரு ப்ரௌன் கலராக, 3/4 பதத்துக்கு ஒரு ப்ரௌன் கலராக ஆகணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம நெய் போடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே நெய் போட்டால் ஒன்றும் இல்லைங்க, முதல்லையே போடக்கூடாது. இஞ்சி பூண்டு விழுது, பட்டை லவங்கம் சோம்பு அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் நான் இதில் சேர்த்திட்டேன். நல்லா வதக்கி எடுக்கணுங்க. பார்த்து நம்ம வதக்கணும், பச்சை வாசனை போயிடணும், அந்தளவுக்கு வதக்கணும். நம்ம வதக்கிறது நான் நிறைய எடிட் பண்ணாமல் காட்டிகிட்ருக்கேன். இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நானும் காட்டுறேன். தெரியாதவங்களுக்காக இது வந்து பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும். இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம டக்குன்னு நம்ம எடிட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு புரியாமல் போயிடும். இப்போ நெய் ஊற்றிட்டாங்க ஒரு சின்ன கப்பில். இப்போ தாங்க ஊற்றணும் நெய், இதுக்கு முன்னாடி ஊற்றிடாதீங்க. 2-3 பச்சை மிளகாய் போட்டுட்டேன். பிறகு தக்காளி பழம், இதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி பழம் மீடியம் சைஸ் போட்டால் போதுங்க. நிறைய தக்காளி பழம் போட்டால் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் பிரியாணிக்கு லிமிட்டான தக்காளி பழம் தான் போடணும். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம எடுக்கணுங்க. நல்லா அதை பெரட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே அந்த மாதிரி தெரியும் போது இப்போ நாம் இதில் பாருங்கள், புதினா கொத்தமல்லி தழை அதை சேர்த்த போகிறோம். அதுவும் நல்லா வதக்கணும். கடைசியாக தான் இது சேர்த்தணும். எப்போவுமே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு கரம் மசாலா 1 ஸ்பூனும் மிளகாத்தூள் மட்டும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. பிரியாணி மசாலா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் கரம் மசாலாவும் எல்லாம் ஒரே டேஸ்ட்டு, அதனால் அதே போட்டுட்டேன். மஞ்சத்தூள் கலருக்காக போட்டிருக்கேன்.
நம்ம வேறு ஃபுட் கலர் தேவையில்லைங்க, ஆட் பண்ண தேவையில்லை. அது ஃபுட் கலர் போட்டால் அது ஒரு டேஸ்ட் ஆகிடும் பிரியாணி. இது நம்ம மஞ்சத்தூளே போட்டு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மட்டனை இதில் கலந்துக்கலாம். நல்லா பிரட்டி விடணுங்க. மட்டனில் இந்த கலவையெல்லாம் நல்லா கலந்து விட்டு பிறகு நமக்கு இதுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதுங்க. இப்போது அரிசி வந்து 2 கிளாஸ் அரிசி போட்டோம்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆனால் இதில் இப்போவே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம்னா நெக்ஸ்ட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதுங்க. இப்போ வேகிறதுக்காக ஒரே 1 கிளாஸ் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், வெந்துருச்சு கறி. இப்போ நம்ம கடைசியாக எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேங்க. சூடாக இப்போவே தயிர் ஆட் பண்ணிடணும். தயிர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு பிறகு இதுக்கு தேவையான பிறகு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதுங்க. சுடு தண்ணி காய வச்சுருந்தேன் அடுத்த அடுப்பில், அதுலேருந்து எடுத்து ஊற்றியாச்சுங்க. நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றினா சீக்கிரமாகவும் ஆகும், நல்ல அது ஒரு பக்குவமாக நல்லா இருக்கும். இப்போது அரிசி சீரக சம்பா அரிசி ஊற வச்சேங்க. ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சேன். அது போட்டாச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணிக்கெல்லாம் சீரக சம்பா அரிசி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1க்கு 2 கிளாஸ் தண்ணி தாங்க. அது மாதிரி நான் 3 கிளாஸ் தண்ணியும் ஏற்கனவே 1 கிளாஸ் தண்ணி 4 கிளாஸ் கரெக்டாக ஆகிடுச்சுங்க. உப்பு நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நான் சரி பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக கொத்தமல்லி, புதினா அப்படியே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, மூடிடலாம். இதுக்கு தேவையான ஒரு 4 விசில் 3 விசில் இருந்தால் போதுங்க இந்த குக்கருக்கு. உங்கள் குக்கரில் எத்தனை விசிலுக்கு வேகும்னு பார்த்து இறக்கிடுங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக நம்ம வழக்கப்படி செய்கிற பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.